வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் மிகவும் சுவையான பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு சட்னி செய்கிறதுக்கு 4 மீடியமான சைஸ் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த 4 பூண்டுக்கு நான் நீட்டு மிளகாய், காரம் மீடியமாக இருக்கும், 15 மிளகாயும், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் எடுத்து ஊற வச்சிடலாம். இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம இதை ஊற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்கிறத சேர்த்துடலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க பூண்டு பல்லையும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்டாக்கி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா மிக்ஸி கேப்பை ஓப்பன் பண்ண உடனே, மூடியை ஓப்பன் பண்ண உடனே பூண்டு வாசனை நல்லா கமகமன்னு அடிக்குது. நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு பேன் போட்டுடலாம். பேனில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துடலாம். இது நம்ம நல்லெண்ணெயில் தாளித்தாதான் நல்லா சுவையாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கருவேப்பிலையை கொஞ்சமாக தரிச்சிடலாம். நல்லா பொரிஞ்சிட்ட உடனே நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்க பூண்டு மிக்சரையும் சேர்த்துடலாம். நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். நம்ம ஊற்றின எண்ணெய் அது திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வரும். அவ்வளோதாங்க, எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சு. இது கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம 20 நாள் கூட வச்சு வெளியவே வச்சு சாப்பிட்லாம். இட்லிக்கும் தோசைக்கும் கெடாது. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் குறையாது. இன்றைக்கி நான் பூங்கார் ரைஸ் தோசைக்கு இதை சைட் டிஷ்ஷாக எடுத்திருக்கேன். பூங்கார் ரைஸ் எப்படி அரைக்கிறன்றதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பூங்கார் ரைஸில் இட்லி மாவு எப்படி அரைக்கணுன்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.